தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று காலை முதலே 7 மணிக்கு வாக்குப்பதிவானது தொடங்கி இருக்கிறது. தமிழகத்தில் பொறுத்தவரையில் 39 தொகுதிகளில் வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கிறது. அதே போல புதுச்சேரியில் ஒரு தொகுதி என 40 தொகுதிகளில் இன்று காலை வாக்குப்பதிவானது தொடங்கியிருந்தது. இதனைத் தொடர்ந்து மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அந்த வாக்குகளை சீல் வைக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த வாக்குகள் சீல் வைக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு இந்த வாக்குகளானது கொண்டு செல்லப்பட உள்ளது. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரையில் மத்திய சென்னை, தென் சென்னை, வட சென்னை ஆகிய 3 தொகுதிகளிலுமே வாக்குப்பதிவானது இன்று காலை முதல் நடைபெற்று வருகிறது. இன்று காலை முதலே வாக்குப்பதிவு நடைபெற்று வரக்கூடிய நிலையில் 3 தொகுதிகளிலுமே சென்னையில் மந்தமாகவே வாக்குப்பதிவானது நடைபெற்று வந்தது. குறிப்பாக இன்று மாலை 5 மணி நிலவரப்படி தமிழகத்தை பொறுத்தவரையில் அதிகபட்சமாக தருமபுரியில் 67% வாக்கு பதிவாகியிருந்தது. குறைந்தபட்சமாக சென்னையில் இருக்கக்கூடிய 3 தொகுதிகளிலும் வாக்கானது பதிவாகியிருந்தது. குறிப்பாக மத்திய சென்னையில் 57% வாக்கு பதிவாகியிருந்தது. அதே போல வட சென்னையில் 59% வாக்கு பதிவாகியிருந்தது. தென் சென்னையில் 5 மணி நிலவரப்படி குறைந்தபட்சமாக 57% வாக்கு பதிவாகியிருந்தது. இந்த வாக்கு பதிவாகி இருப்பதை தொடர்ந்து இறுதியாக இந்த வாக்களிக்க வந்தவர்களுக்கு டோக்கன்கள் வழங்கப்பட்டு அவர்களும் தற்பொழுது தங்களது வாக்குகளை செலுத்திய பின்னர் அந்த வாக்குகளை வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் சீல் வைத்து தற்பொழுது எடுத்து செல்லக்கூடிய நேரடி காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். தற்பொழுது இங்கு போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகத்தை பொறுத்தவரையிலே இன்று காலை முதல் இந்த வாக்கு தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய பகுதியானது திருவொற்றியூர் பகுதியில் இருக்கக்கூடிய வடசென்னை தொகுதிக்குட்பட்ட திருவொற்றியூர் பகுதியில் இருக்கக்கூடிய வேலம்மாள் பள்ளியில் தற்பொழுது நாம் வாக்குச்சாவடியில் இருக்கிறோம். இந்த வேலம்மாள் வாக்குச்சாவடி மையத்தை பொறுத்தவரையில் இங்கு 7 வாக்குச்சாவடிக்கான அந்த பூத்துகள் இருக்கின்றன. 7 பூத்துகளிலுமே இங்கு வாக்களிக்க வந்தவர்களுக்கு அந்த டோக்கன் ஆனது வழங்கப்பட்டு அவர்களும் வாக்களித்ததை தொடர்ந்து தற்பொழுது வாக்குச்சாவடியில் பணிபுரிந்து வரக்கூடிய அதிகாரிகள் அந்த வாக்குகளை சீல் வைக்கக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்க்க முடிகிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரையில் சென்னையில் வசித்து வந்த பலருமே வாக்களிப்பதற்காக தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு சென்றிருந்தனர். அந்த வகையில் அனைவரும் வாக்களிப்பதற்கு ஏதுவாக சென்னையில் இன்று பொது விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கேற்ப பல்வேறு வணிக நிறுவனங்களும் அதே போல கடைகள், தனியார் தொழிற்சாலைகள் என அனைத்திற்கும் விடுமுறை விடுக்கப்பட்டுள்ளது. இருப்பினுமே சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பாலானோர் வாக்களிக்க வரவில்லை என்பதுதான் தற்பொழுது வாக்களிப்பானது குறைவாக இருப்பதற்கு காரணமாக இருந்திருக்கு.